அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 5/2/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டவ் வந்து 0.35% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி வந்து 1% பாசிட்டிவ் அண்ட் நாஸ்டாக் வந்து 1.75% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது ஒரு கன்சர்ன் தான். ஸோ எப்போ வேணாலுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ் பாண்டில் வந்து ஒரு காரணமாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் எல்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு குளோபல் மொமெண்டம் ஃப்ரைடே அன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர் வந்து நெகட்டிவில் இருக்குது, எஸ்என்பி நெகட்டிவில் இருக்குது, நாஸ்டாக் நெகட்டிவில் இருக்குது, டாக்ஸு யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. அப்படியே ஏஷியா வந்தோம்னா ஏஷியாவும் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, எல்லாருமே சேப்பு பாயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க, எல்லாருமே நெகட்டிவாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50.45 பாயிண்ட் நெகட்டிவாக தான் இருக்கிறான். ஸோ 920 அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 45 காட்டினாலுமே நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 951 இருக்குது. அப்போது ஒரு 25 பாயிண்ட் வந்து கேப் டவுன் காட்டுறான், அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்தியன் ஏடிஆரை பார்த்துடலாம் நம்ம. இந்தியன் ஏடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் ரெண்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, பேங்கிங் ரெண்டும் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவிலுமே இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஓவர் நெகட்டிவ் மாதிரி தெரியுது, பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 25 பாயிண்ட் கேப் டவுன் காட்டுது. அப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணும்போது 25 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து ஒரு அசெண்டிங் ஒயிட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் பை அண்ட் டிப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு கேப் டவுன் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை சப்போஸ் கீழே வந்து S1 கிட்ட வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகிறதுனால இந்த அசெண்டிங் சிபிஆரை வந்து கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அசெண்டிங் சிபிஆரில் எந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா வந்து அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா ப்ராபபிளி கொஞ்சம் மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்க போகுது நிஃப்டியில். அதே மாதிரி கீழே S1லேருந்து ரிவர்சல் எடுத்தாலும் அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு S1 தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுன்னா கீழே S1லேருந்து ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியில் இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதையெல்லாம் மீறி வந்து இன்றைக்கி சப்போஸ் R1க்கு மேலே போகுது அப்படின்னா R1 ரிவர்சல் ட்ரேடை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வைடு சிபிஆர் வர்றப்போ R1 தாண்டி R2 வரைக்கும் போகிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது சிபிஆர் ரிவர்சல், அதுக்கப்புறம் வந்து S1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங், இது 3 தான். ஸோ நிஃப்டியில் 25 பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 40-50 பாயிண்ட் பக்கமாக வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அகைன் சிபிஆருக்கும் S1க்கு இடையில தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் சேம் செட்டப் தான். உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட் கிடைக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா S1லேருந்து சப்போர்ட் ஆகிற ட்ரேட் கிடைக்கும். ஆனால் இந்த S1லேருந்து சப்போர்ட் ஆகி ரிவர்சல் ஆகிற ட்ரேட் வந்து அந்தளவுக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்காது. ஏன்னா நிஃப்டியில் ஃபார்ம் ஆன அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகல, இது பேரலல் சிபிஆர் தான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வைடு சிபிஆர் ரிவர்சல், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு S1 ட்ரெண்டிங், இந்த ரெண்டு தான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து S1 ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லோ ப்ராபபிள் ட்ரேட் தான். இதுக்கெல்லாம் மீறி வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த சிபிஆர் வைடு சிபிஆரை தாண்டி மேலே போகுது, R1 கிட்ட வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேலே ட்ரெண்டிங் மூவ் எடுத்துடாதீங்க, R1 ரிவர்சல் ட்ரேட்க்கு வந்து எய்ம் பண்ணுங்கள். ஆனால் R1க்கும் சிபிஆர் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ரிவர்சல் எடுத்தோடனே மார்க்கெட் சிபிஆர் கிட்டே கன்சால்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு செல்லர்னா மட்டும் இந்த ட்ரேட் எடுங்க. ஒரு வேளை பையர்னா அகைன் மார்க்கெட் வந்து இந்த சிபிஆர் தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிபிஆருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே ப்ரைஸ் ரொம்ப கன்சால்டேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மிட் கேப் நிஃப்டியை பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகிற பட்சத்தில் S1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து S1 ட்ரெண்டிங் ட்ரேடுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது ரெண்டுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு சிபிஆர் போய் உடைக்கிறதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்கும் R1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து சிபிஆர் பிரேக் அவுட் ட்ரேடுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் கேப் நிஃப்டியில் இப்போதைக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் செட்டப்பாக தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இமீடியேட் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிற பட்சத்தில் கீழே ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா மேலே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே இந்த இடத்துல ரேட்டர்ஸ் ஆகி இப்படி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து திருப்பி அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போய் கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. நீங்கள் அப்படியே நிஃப்டிக்கு போனீங்க அப்படின்னா
இப்போ நிஃப்டி அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா இங்கே மேலே போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு செட்டப்பு. ரெண்டாவது செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டு ஒரு வேளை பிரேக் ஆகிற பட்சத்தில் கீழே இருக்க இந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்கும். இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுகிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 1 ஹவரே கீழே விழுகுது அப்படின்னா இங்கே போயிட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அதில் ரிவர்சல் போடும்போதும் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் அகைன் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்னமோ எனக்கு வந்து இந்த ட்ரேடிங் செட்டப் தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுது. பார்க்கலாம்.